நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த வீட்டுக்காரர் பிரபல பொருளாதார நிபுணர் பர்கலா பிரபாகர் அவர் சொல்லி இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்த இன்னைக்கு காட்சி ஊடகமும் இந்த ஊடகமும் இது திருடப்பட்ட ஓட்டுக்கள், திருடப்பட்ட ஓட்டுக்கள். அவருடைய பரகலாவுடைய இது நாங்க என்ன கேட்டோம்? வாட் இஸ் த போலிங் பர்சன்டேஜ்? ஒரு பூத்ல எவ்வளவு போலிங் பர்சன்டேஜ்னு ராஜவேல் இருக்கிற பூத்ல ராஜவேல் கேட்கலாம், பால்கி இருக்கிற பூத்ல பால்கி கேட்கலாம். அவரு பர்கலா பிரபாகர் கேட்கிற கேள்வி எவ்வளவு பர்சன்டேஜ் நான் கேட்டேன் உங்ககிட்ட. மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க 11 நாள் கழிச்சு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தீங்க. செகண்ட் பேஸ் எலெக்ஷன் நடந்தது மகாராஷ்டிராவில். அதுல வாட் இஸ் த பர்சன்டேஜ் நான் கேட்டேன். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொடுக்கல. இது ஒரு முழுமையான எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு தானா அப்படின்னு கேள்வியை கேட்கிறாரு. நான் இன்னொன்னு கேட்டேன். தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி, பெரிய நிலப்பரப்பு, அதுக்கு ஒரு நாள் தேர்தல்னு சொல்லியிருக்கீங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், பீகார், அஸ்ஸாம், இதுல பீகார் மட்டும்தான் பெருசு, மீதி எல்லாம் தமிழ்நாட்டை விட சின்னது. அதுக்கு எதுக்கு நீங்க 3 பேஸ் 2 பேஸ் வச்சிருக்கீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பதில் சொல்லணும். ஏன் பதில் சொல்லல? 7ல இருந்து 8:45 வரைக்கும், காலை 7 மணி வாக்குப்பதிவு துவக்கம், 8:45 வரைக்கும் 79 தொகுதிகள்ல 4.5 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 8:45க்கு பின்னால அந்த போலிங் என்பது நடக்கல, கம்மியா நடக்குது. இந்த 4.5 கோடி என்பது எப்படி நடந்தது? இந்த 79 தொகுதியில 1 பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு, 2 நாங்க அங்க கேள்வி கேட்டோம். எத்தனை மொத்த வாக்காளர்களோ அந்த மொத்த வாக்காளர்களை விட அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ அவர் கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த 79 தொகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட், கேரளாவில் சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்கக்கூடிய திருச்சூர், கர்நாடகாவில் பிரகாஷ் ராஜ் போட்டியிட்ட சென்ட்ரல் பெங்களூர், இந்த 3 விவரங்கள் மட்டுமே வாசகர்கள் பார்வைக்கு வைக்கும் போது ஒரு ஆளு, என்னுடைய உறவினரும் நானும் ஒரே தொகுதியில 6 இடத்துல எனக்கு வாக்களிக்கிறது உரிமை இருக்கு. நான் அந்த 6 இடத்துலயும் நான் வாக்களிக்கிறேன். இது ஒரு சரியான தேர்தலா அப்படின்னு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்.